ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின், கால் பண்ணி கேட்குற கொஷின் என்னென்னா, நான் புதுசுங்கிறதுனால எனக்கு வந்து நிறைய டைப்ஸ் பற்றி தெரிய மாட்டேங்குது, புலியோட டைப்ஸ் பற்றி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2-3 டைப்ஸ் தான். ஒன்று தோசை புளின்னு சொல்லுவோம், ரவுண்ட் ஷேப் இருக்கும், தட்டையாக இருக்கும், சப்பாத்தின்னு சொல்லுவாங்க அதை. தென் பூப்புளி, அதாவது மேக்ஸிமம் நீங்கள் குக்கிங் யூஸ் பண்ணுறதா இருக்கும், அதாவது மொத்தமாக பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க, அது வந்து பூப்புளி. அப்புறம் கறிப்புளினா கருப்பாக இருக்கிறது கிடையாது, இது ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும், தென் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. இந்த 3 டைப்ஸ் தான் தமிழ்நாட்டில். ஆனால் மேஜராக தமிழ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறது தோசை டைப் தான். அங்கே 70% வந்து எது ரோல் ஆகிட்டுருக்கு, மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா தோசை புளி தான் தமிழ்நாட்டில். தென் தென் மாவட்டங்களில் அதிகமாக யூஸ் பண்ணுறது பூப்புளி யூஸ் பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக நம்ம கடலோர மாவட்டத்தில் வசிக்கிறவங்களுக்கு இந்த போட்டுக்கு நிறைய தேவைப்படும் போல இருக்குது, அதனால் பூப்புளி அதிகமாக வாங்குவாங்க. பூப்புளி, தோசைப்புளி, இந்த 2 டைப்ஸ் தான் மேக்ஸிமம் ரன் ஆகும். ஸோ அந்த 2 டைப்பை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு கரண்ட்டில் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒன்றும் ஒரு 4 மளிகை கடை ஏறுங்க, 4 மளிகை கடைலையும் போய்ட்டு ஒரு 100 கிராம் போய்ட்டு வீட்டுக்கு கூட வாங்கிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கேளுங்க என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் போயிட்டுருக்கு. தென் அதோட குவாலிட்டியை பாருங்கள், அது எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். தென் அதுதான் நம்மக்கிட்டையும் இருக்கா, இல்லை நம்மக்கிட்ட அங்கே இருக்கிற ரேட்டுக்கு இங்கே இருக்கிற ரேட்டுக்கு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இறங்குங்க, இல்லைனா ரிஸ்க்கு. ஏன்னா ஒரு வேளை அங்கே வந்துட்டு இருக்கிற குவாலிட்டிக்கும் இங்கே இருக்கிற குவாலிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அங்கே ரொம்ப லோ குவாலிட்டியாக இருந்து எங்கிட்ட ஹை குவாலிட்டியாக இருந்து இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கலாம், நிறைய நடக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன மார்க்கெட் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் ஏரியாவில் சரௌண்டிங் 30 கிலோமீட்டரில் இருக்கலாம், 40-50 கிலோமீட்டரில் இருக்கலாம், அந்த மார்க்கெட்டில் அது என்ன ப்ரைஸ் போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தென் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இன்னொன்று வந்து என்னென்னா, மார்க்கெட்டில் நேரடியாக வந்து வாங்க முடியுமா? மார்க்கெட்டில் நீங்கள் போய் நேரடியாக வாங்குறதுங்கிறத தாண்டி நீங்கள் மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வாங்குங்க. மார்க்கெட்டில் மேக்ஸிமம் மேனுஃபேக்சர்ஸ் இருக்க மாட்டாங்க, அங்கே இன்டர்மீடியேட்டர்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் வாங்குறத விட மார்க்கெட்டில் போய் நிறைய வெரைட்டி பார்க்கலாம், பட் ஒரு மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட தான் உங்களால் கம்மியான ரேட்டுக்கு வாங்க முடியும். மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட தான் உங்களால் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு குவாலிட்டி கண்ணால் பார்த்து வாங்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் நான் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. மார்க்கெட்டில் வாங்கலாம் நண்பா, ஆனால் என்ன பிரச்சனைனா மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குற யாருமே வந்துட்டு மேனுஃபேக்சர்ஸ் கிடையாது, அவங்க இன்டர்மீடியேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு நாங்கள் மேனுஃபேக்சர்ஸ், இப்போ நான் கொடுக்குறதுக்கும் ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் போய் வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். மார்க்கெட்டை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வெரைட்டி செக் பண்ணுங்கள், குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக மார்க்கெட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தென் ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் போய்ட்டு பை பண்ணுறீங்க அப்படின்னா, பை பண்ணி ஒரு 500 கேஜி வாங்கிட்டீங்க, அந்த 500 கேஜியில் 100 கேஜி நல்லாயிருக்கு, ஒரு 400 கேஜி வந்து ரொம்ப வேஸ்டேஜ் இருக்குது, நிறைய சீடு வருது அப்படின்னா, நீங்கள் ரிட்டன் மார்க்கெட்டுக்கு போகும்போது நீங்கள் எந்த பையர்கிட்ட வாங்கினீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக இன்டர்மீடியேட்டர்ஸ், அவங்கள வந்து மறுபடியும் போய் நீங்கள் மீட் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அது. பட் ஒரு மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்க, அது குவாலிட்டி சரியில்லை சார், இந்த இஷ்யூ தான் இருக்குன்னா, ஓகே நான் கண்டிப்பாக நான் மாற்றி தரேன், நெக்ஸ்ட் டைம் நான் மாற்றி தரேன், இது ரிட்டன் பண்ணுங்கள், நான் இன்னொரு குவாலிட்டி நான் அனுப்பிச்சி விட்றேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும். மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்குறதுக்கும் இன்டர்மீடியேட்ஸ் கிட்ட வாங்குறதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட சஜஷன், நீங்கள் இப்போது நாங்கள் மேனுஃபேக்சர்ஸ் நீங்கள் எங்கிட்ட வாங்குறதுக்கும் ஒரு இன்டர்மீடியேட் கிட்ட வாங்குறதுக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கான நீடு இருக்குது, நான் வந்து ஒரு புளி வியாபாரம் பண்ணுறேன், நான் வந்துட்டு சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது என்னால் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமே தவிர, வீடியோஸில் சும்மா 4 விஷயம் ஷேர் போட்டாவே நான் அது 4 நிமிஷம் தாண்டிடுது. அது அந்தளவுக்கு பொறுமை கிடையாது இப்போ இருக்கிற நம்ம மக்களுக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன். தென் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச்.